வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசியுடன் சனி பயிற்சிக்கான பலனை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, 9, 10 சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு செல்கிறார். சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு செல்ல உள்ளதால் லாபத்திற்குண்டான மேன்மைகள் அதிகரிக்கும். சனி உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியையும் 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்க உள்ளார். நீண்ட நாள் இடையூறு தந்த உடல் பிணிகள் நீங்கும். புத்துணர்வு மற்றும் சுறுசுறுப்பு தரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் குறையும். மனம் ரீதியான உடல் ரீதியாக நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் ரிஷப ராசிக்கு யோகக்காரகராக சனி பகவான் செயல்படுவார். தாமதமான வாய்ப்புகள் முயற்சிகள் இக்காலகட்டம் எதிர்பாராமல் பலிவிதம் ஆகும். குடும்பத்தில் நற்பெயர்களும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும். பூர்வீக இடத்தில் வீடு கட்ட யோகம் உண்டாகும். இடம் வாங்கும் யோகம் தரும். நீண்ட நாள் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இக்காலகட்டம் கரு உண்டாகும். புத்திரர்களால் மனமகிழ்ச்சிகள் தரும். எதிர்பாராத அந்நிய நாட்டு பயணங்கள் அமையும். சிலருக்கு இருக்கும் நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு குடிச்செல்லும் நிலை ஏற்படும். சிலருக்கு உத்தியோகத்தில் தொழிலில் அமைய நிலைய வாய்ப்பு இருக்கும். நீண்ட நாள் கடனிலிருந்து நிவர்த்தி பெறுவீர்கள். உறவினர்களும் சகோதரர்களும் ஆதாயத்துடன் செயல்படுவார்கள். நீண்ட நாள் தொல்லை தந்தவர்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிப்பார்கள். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து விலகும். தந்தை வழி உறவினருடன் சிறு சிறு மனக்கசப்புகள் உண்டாகும். சிலருக்கு பூர்வீகத்தில் உள்ளவர்களுக்கு வேறு இடத்திற்கு இடப்பெயர்ச்சிகள் போன்றவை தரும். உத்தியோகத்தில் உள்ளவருக்கு பணி அழுத்தம் உள்ளதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்ணும் தரக்கூடிய காலகட்டமாகும். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு நினைத்து படிப்பவர்கள் தேர்ந்தெடுத்த வாய்ப்புகள் அமையும். உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வமுடனும் ஈடுபாட்டுடனும் பணியாற்றுவீர்கள். பணியிடத்தில் பணிகள் மலைபோல் குவியலாம் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அங்கீகாரம் பெறுவீர்கள். பணியிடத்தில் உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிட்டலாம். அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகள் சவால்களையும் சந்திக்க நேரிடும். சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கும். தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலம் தகர்த்துவதால் வெற்றிகள் உங்களை நாடி வரும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளிடம் ஆதரவுகள் கிட்டும் என்றாலும் உங்கள் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமும் வெளிப்படையான தகவல் தொடர்பு கொள்வதன் மூலமும் உறவுகள் வலுப்படும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல காலகட்டமாகவும் கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இதனை தவிர்க்க புரிந்துணர்வு வளர்த்து கொள்வது அவசியம். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் இணக்கமான உறவுகளை உருவாக்கி கொள்ளலாம். கருத்து வேறுபாடுகள் தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்றாலும் உறவுகள் வலுப்பட நீங்கள் உங்கள் துணையுடன் அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். உங்களின் இந்த அணுகுமுறை உறவை மேம்படுத்தி நிறைவை அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சனியின் சஞ்சாரம் காரணமாக உங்கள் பொருளாதார நிலை ஏற்றத்தை அளிக்கலாம். நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்கள் காணலாம் என்றாலும் நீங்கள் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலம் உங்கள் பொருளாதார இலக்குகளை நீங்கள் அடையலாம். உங்களுக்கு வரவேண்டிய பணம் தாமதமாக வரும் என்றாலும் கண்டிப்பாக அது வந்து சேரும். முதலீடுகள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். யோசித்து செயல்படுவதன் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றிகள் காண கிடைக்கும். விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதறவிடாமல் படிக்க வேண்டும். உங்கள் சூழலில் படிப்பில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அர்ப்பணிப்பு உறவுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை அடையலாம். ஒரு சில மாணவர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்களுக்கு தங்கள் எண்ணங்கள் ஈடேற காணப்படுவீர்கள். தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள்.
போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு தங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதறவிடாமல் செயல்படுத்த வேண்டும். மொத்தத்தில் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு உணர்வும் அவசியம். அதிக பணிகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்புள்ளது. எனவே முறையான ஓய்வுகள் மேற்கொள்வது அவசியம். மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்கவைக்க உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது, நடைப்பயிற்சிகள், மிதிவண்டி, நீச்சல் மற்றும் நடன பயிற்சிகள் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இதற்குண்டான பரிகாரத்தை பார்த்தால், லாபஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சி மேற்கொள்வதால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு பூஜை அல்லது அர்ச்சனை செய்து வழிபட்டால் உங்களுக்கு வாழ்வில் மேன்மை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.